வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு குரு வக்ர பயிற்சி நல்வாழ்த்துக்கள். நம்ம அந்த தொகுப்பில் ஒவ்வொரு ராசிக்கும் குரு வக்ர பயிற்சியை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கி பார்க்க போகிற ராசி உங்கள் ராசி சிவராசி நேயர்களுக்கு. சிவராசி நேயர் தான் உட்காந்துருக்காருங்க. குரு பகவான் ஜென்ம குருவாக உட்காந்து உங்கள் வீட்டில் இருந்து தான் எல்லாத்தையும் ஒரு ஆட்டி 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 படைச்சிக்கிட்டு இருக்கார். இப்போ உங்களை சும்மா இருப்பாரா? யோசிச்சு பாருங்கள். ஜென்மத்தில் குரு இருந்தால் வனவாசம்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு பகவான் ஒரு வீட்டுக்குள் நுழைஞ்சிட்டார்னா அந்த இடத்தை தன் வசைப்படுத்தி கொள்வார். தன் வசம். அதாவது ஒரு ஆசிரியர் ஒரு நிர்வாகத்துக்கு போகிறாங்க, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயின்னா குழந்தைகள் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் ஐயா, வணக்கம் மேடம், வணக்கம் சார் சொல்லுவாங்கள்ல. அப்போ அவர் கண்ட்ரோலில் இருக்க வைப்பார். அப்போ நீங்கள் சுதந்திரமாக இருக்க முடியாது, கட்டுப்பாடு இருக்கும். ஆனால் அந்த கட்டுப்பாட்டிலையும் தான் உங்களுக்கு மிகப்பெரிய அனுபவம் கிடைக்கும். புரியுது உங்களுக்கு? ஏன்னா நமக்கு இருக்க மாதிரிக்கே நினைப்பீங்க. மனம் இப்போ பொதுவாகவே ஒரு ஒரு கம்பெனி வளர்க்குறோம், ஃப்ரீயாக வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு பெரிய மேனேஜர் ஒரு ஆடிட்டர் வர்றாங்கன்னா உங்கள் மனசு என்ன டக்கு டக்குன்னு அப்படியே தன் கண்ட்ரோல் நிற்கும், எங்கிட்டு போகாது. அது என்னென்னா, அப்படி இருந்தால் தான் அந்த நிர்வாகம் சரியாக இயங்கி கொண்டு இருக்கிறது அர்த்தம். எல்லா நாளும் ஒன்று போல் இருந்தால் நல்லாயிருக்குமா? ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், ஒரு அந்த வலிமை இருக்கணும். இருந்தால் தான் அந்த நிர்வாகம் சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஜென்ம குரு உங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து கட்டுப்படுத்தி கொஞ்சம் இறுக்கி வச்சுருக்கிறார். என்னத்தை இருக்கணும் எல்லாத்தையும் இருக்கிட்டார் என் மனுஷன். முதல்ல வந்து பணத்தை இருக்குவார். ஏன்னா மனிதனுக்கு மிகப்பெரிய பலமே பணம் தான். பணத்தை மாற்றிட்டானா பணம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அப்படியே சொங்கி விழுந்துருவாங்க. அப்போ முனை சினிமா போனால் பணத்தை இருக்கிட்டார். பணத்தை மட்டும் இருக்குனாரா, சும்மா இருக்க மாட்டாமல் உடல் உபாதையும் கொடுத்துட்டார். என்ன உடல்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா குருவுக்கான வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருங்க. வாயு, இந்த உள்வலி, மனவலின்னு சொல்லுவாங்க. மனசு வலிக்குதுங்க அப்படிமா பார்த்தீங்களா, அந்த மாதிரி வலியை கொடுக்கறது, தோல் வியாதி, அலர்ஜி, இதெல்லாம் அந்த குரு பகவான் இந்த ரிஷபராசி கொஞ்சம் கொடுப்பார். சரிங்க ஐயா, இப்படியே சொல்லிக்கிட்டு இங்கே எதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்க வருவீங்க. தெரியுது எங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொல்ல வரேன். இப்போ 15/10/2020 இந்த ரிஷபராசிக்கு குரு வக்கரமாயிடுறார். புரியலையா? வக்கரம்னா எப்படி சொல்கிறேன்னா, இந்த வரைக்கும் ரொம்ப கண்டிஷனாக அந்த குரு இப்போ ஜாலியாக பேசாது. ஃப்ரீயாக இருங்க, எப்போயும் கூட நீங்கள் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி இருக்கும், அப்படியே குதியாட்டம் போடுவீங்கள்ல. இப்போ ஸ்கூலில் வந்து பீரியடில் வந்து விளையாட்டு ஆரம்பிச்சாச்சுன்னா படிப்பு தூக்கி ஓரம் போட்டு அந்த மாதிரி இது வரைக்கும் உங்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய குரு பகவான் இப்பொழுது பிடி வாத்தியாரை வந்து விளையாட சொல்லிட்டார். ரிலாக்ஸாக விளையாடுங்க அப்படின்னு 12 ராசியில் உங்கள் ராசியை கூப்பிட்டு விளையாட சொல்லிட்டார். இந்த விளையாட்டு வந்து எத்தனை நாளைக்கு நடக்குதுன்னு பாருங்கள். அவர் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு மிருகசி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் வக்கரிக்கிறார். வக்கரித்து அதுக்கப்புறம் போகக்கூடாதுன்னு ஒரு உத்தரவாகுது. இதுக்கப்புறம் போய்ட்டு இங்கே வாங்க, நீங்கள் வாட்டு போயிட்டீங்க, இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ வரிசையாக வரும்போது 2/11/2024 மிருகசி 1ஆம் பாதத்தில் வந்து வக்கரிக்கிறாரு. அதுக்கப்புறம் 1/12/2024 ரோஹிணி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தை வந்து வக்கரிப்பார். அப்புறம் 27/12/2024 ரோஹிணி நட்சத்திரத்தை வந்து வக்கரிப்பார். அப்புறம் 11/2/2025 அடுத்த வருஷம் பிறந்துடுது. அந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் உட்காந்து அதுக்கு அதிசார ஓட்டமாக 2 ரிட்டன் வருவார். அது வேகமாக அடுத்த ராசி போகணும்ல, மீன ராசிக்கு. இந்த மாதிரி குரு பகவான் இந்த நட்சத்திர ஓட்டத்தில் இந்த 120 நாட்கள் நடக்கிறதுனால உங்களுக்கு இதுவரைக்கும் வந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். 120 நாட்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹிஃப்ட்டு காத்துக்கிட்டு இருக்கு. அப்படி தான் சொல்லணும். ஒரு யோகங்கள், ஒரு மன மாற்றங்கள், ஒரு ஏற்றங்கள், ஒரு பகைகள் தீர்ந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டிலும் உங்களுடைய தொழில் பண்ண இடத்துல நடக்கும். அதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இந்த ஜென்மகுரு இந்த ராசியை பொறுத்த வரைக்கும், சிவராசியை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் பிடிக்காதவர் தான்.
ஏன்னா சுகரனை பிடிக்காது, சுகரனை குருவை பிடிக்காது. எப்படி பிடிக்கும்? 2 பேரும் அசுர குரு, அவர் தேவ குரு. இவர் அசைவம், அவர் சைவம் அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி. அப்படிப்பட்ட வீட்டில் ஒண்டி இவர் உட்கார்ந்தான்னு எப்படி இருக்கும்? இறுக்கமாக தான் இருப்பார். அப்போ அதை விட்டு வெளியே போகும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவார். அப்போ ரன்னிங்லேயே இருந்தால், இப்போ ஒரு ரூமில் பஸ்ஸு வேகமாக போகுதுங்க, உள்ளே ஃபேன் கிடையாது, காற்று, ஆனால் நல்லா நம்ம வெளியே உள்ள இயற்கையான காற்று உள்ளே வரனால நமக்கு அது தெரியலை, ரிலாக்ஸாக நம்ம வார்டு போய்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு இடத்துல பிரேக் டாங்க நின்றுச்சு வைங்களேன், ஒரு 1/2 மணி நேரம் என்ன ஆகும்? வெக்கையாக இருக்கும். அப்படி நின்ன குரு உங்கள் ராசியில் இப்போ ரன்னிங்கில் ஆரம்பிச்சிட்டார். அடுத்த ராசிக்கு அடுத்து போகும்போது உங்களுக்கு காற்று கிடைக்க ஆரம்பித்து விடும். இதுவரை இருட்டுக்குள்ளே இருந்தவங்களுக்கு வெளிச்சம் கிடச்சிரும், இதுக்கோ துன்பமானவர்களுக்கு இன்பம் கிடச்சிரும். அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய காலங்கள் சிவராசி நேயர்களுக்கு வந்து கொண்டு இருக்கின்றது. இதுவரைக்கும் வெளியூர் நாடு போனவங்க, வெளியூர் போனவங்க, வீட்டை விட்டு போய் கோஸ்ட் போனவங்க எல்லாமே கூடி வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொடுக்க அவர் வக்கரப்பட்டு வருகிறார். எல்லாரும் இருந்து கொடுப்பாங்க, இவர் போய் கொடுக்குறாரு. இருக்கும்போது ப்ரொமோஷன் கொடுக்காம கிளம்பிட்டேன், உனக்கு அப்பாயின்மெண்ட் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கங்களேன். எப்படியோ நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சி சட்டம் ஐயா, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த சிவராசி நேயர்களுக்கு 15/10/2024 நல்ல சுப நிகழ்ச்சிகள், சுப விரயங்கள், திருமண கல்யாணங்கள், குழந்தை பாக்கியங்கள், வீடு சொத்து வாங்குதல், பழைய சொத்தை விற்கிறது, புது சொத்தை வாங்கிறது, இடம் மாறி போகிறது, பழைய வாங்கின விற்கிறது, புது வாங்கின வாங்கிறது, இல்லை பழைய வாங்கினத்தை நல்லா புதுப்பிச்சு திருப்தியாக வச்சுக்கிறது, மனைவி மக்களோட அந்யோன்யமாக இருந்துக்கிறது, சொந்த பந்தங்கள் ரொம்ப இறுக்கமாக வர்றது. இப்படி எல்லாமே உங்களுக்கு இந்த 15/10/2024 120 நாட்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு மன மாற்றத்தையும் மன ஏற்றத்தையும் கொடுப்பார். ஏன்னா ரொம்ப வலி சொல்லுவாங்கள்ல, மன வலிமையா, மன வலிமை வேறு, மன வலி வேறு. ரொம்ப வழிபட்டு அவதிப்பட்டாச்சியா, குடும்பத்தை பாட்டு வலிச்சாச்சு, வேலை பார்க்குறது வலிச்சாச்சு, என்ன அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு போக்கு எதுக்குடா இருப்போங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டார். ஏன்னா உண்மை ஜென்மத்தில் குரு இருந்தால் அப்படி செய்வார். அது என்னென்னா பக்குவப்படுத்துறதுக்காக. உடம்புல காய்ச்சல் இருக்குன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் தான் காய்ச்சல் சரி பண்ணக்கூடிய இது நமக்கு கிடைக்கும். அப்போ ஒரு எதிரி இருந்தால் தான் அந்த கதாநாயகன் அதோட வேள்வி தெரியும். அப்போ உடம்பை எதிர்க்கணும்னா ஒரு நோய் வரணும், அதை எதிர்த்து ஜெயிக்கணும், அப்போ தான் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அப்படிப்பட்ட குரு உங்களுக்கு முதல்ல என்ன செஞ்சார்? நோய் நிறைய கொடுத்துட்டு அதை சரி பண்ணக்கூடிய இடத்தையும் அவர் வழங்கி விட்டார். இப்படி இதை பார்த்துக்கோ, அவர் தான் கொடுத்தது, அவர் தான் அந்த கொடுத்தவை எடுக்க முடியும். நோயை கொடுத்தா தான் நோயை எதிர்த்து ஜெயிக்க முடியும். அப்படி எல்லாமே எதிரிகள், உறவினர் எதிரியானது, மனைவி எதிரியானது, உடல் எல்லாமே எதிரியாகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி தீபாவளிக்கு அப்புறம் எல்லாமே சேர்ந்து வருவாங்க. விடுங்கங்க, மன்னிச்சுங்க, என்னங்க நீங்கள் ஏதோ சொல்லிட்டோம், ஒரு தெரியாமல் சொல்லிட்டோம், அதுக்காக நீங்கள் இப்படி கோவப்படுறதா, விடுங்க ஐயா அப்படின்னு உங்களுக்குள்ளே இணக்கமாக போய் உங்கள்கிட்ட அப்படியே ஒட்டி உறவாட வர்றதுக்கெலாம் எல்லாருமே, இப்போ நண்பர்கள், மனைவி, கூட்டாளிகள், சொந்த பந்தங்கள், அதே மாதிரி கம்பெனி வேலை பார்க்குறவங்க, வெளிநாட்டில் போய் வரவங்க, எல்லா இடத்துலையும் பிரச்சனை எங்கெங்கே இருந்ததோ அந்த பிரச்சனைலாம் சரியாகி அவங்களே வழியே உங்களுக்கு சரி விடுங்க, எனக்கு தெரியாமல் சொல்லிட்டோமுங்க, இப்போ என்ன நீங்கள் இல்லாமல் நடக்குமா அப்படின்னு உங்கள் மேலே ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து, மரியாதை இதெல்லாம் உங்களுக்கு குருபகவான் அள்ளி வழங்குவார் வக்கர பயிற்சினால். அப்போ வக்கர பயிற்சி தன் இனத்துக்கு மாறாக அதை செய்வார். குருவுக்கு இயல்பாக செய்யக்கூடிய வக்கரங்கிறது. சோம்பேறியாக இருக்கிறவங்க சுறுசுறுப்பாகிடுவாங்க, சுறுசுறுப்பானா சோம்பேறி ஆயிடுவாங்க, அந்த மாதிரி வச்சுக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப மந்தமாக இருந்தவங்க இனிமேல் தான் நீங்கள் உணர்ச்சி வசமாகவும் உள்ள தெளிவாக வரப்போகிறீங்க. ஒரு காலம் நேரம் வந்தால் தேங்க நமக்கு உடல் சோர்வு இல்லாமல் அதுக்கு முதல்ல என்ன தெரியுமா? மிகப்பெரிய பலமே பணம் தாங்க. அதுக்கு தான் சுக்கிரன் இந்த வீட்டில் ஆட்சி பெற்று சந்திரன் போய் உச்சம் பெறார். சந்திரன் சுக்கிரன் பிடிக்குமா? பிடிக்காது. ஆனால் இருந்தாலும் சந்திரன் போய் உச்சம் பெறார். ஏன்? என்ன தான் சிற்றின்பம் இருந்தாலும் பணம் வேணுங்க. பணம் இருந்தால் தான், அதான் பழமொழி சொல்லுவாங்க,
அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை. அப்படின்னா இந்த உலகத்தில் பிறக்கணும், பிறவி எடுக்கணும்னா பொருள் வேணும். பொருள் இருந்தால் இந்த உலகத்தில் இங்கே வாழ முடியும். அருள் இருந்தால் இந்த உலகத்தையும் வாழ முடியாது, அந்த உலகத்தையும் வாழ முடியாது. அருள் இல்லைன்னா இருந்தால் வாழலாம். அப்போ இந்த பிறவியில் பொருள் இருக்கணும்ல, அந்த பொருளை தெரிஞ்சு எல்லாம் ஓடுறோம். அந்த பொருளுக்கு அதிபதி யார்? சுக்கிரன். அவர் வீட்டில் தான் சந்திரன் உச்சம் பெறாரு. அவருக்கு மட்டும் 20 வருஷம் கொடுத்தாரு. நல்லா வாழ்ந்துட்டு போயா. 120 வருஷம் மொத்தம். எல்லா திசையிலையும் நீங்கள் கூட்டி கணக்கு பாருங்கள். சூரியன் 6, சந்திரன் 10, செவ்வாய் 7, ராகு 18, குரு 16, சனி 19, புதன் 17, கேது 7, சுக்கிரன் 20. கூட்டி பார்த்தா 120 வருஷம் வரும். ஆனால் அதிக வருஷம் யாருக்கு? தலைவர் கதாநாயகன் யாருக்கு? சுக்கிரனுக்கு தான். அப்போ அதிகமான செல்வத்தை வச்சு சந்தோஷமாக இரு. அதுக்கப்புறம் 2வது அதிகமான உழைப்பு இருக்கணும், சனி தசை. அதிகமான புத்தி வேலை செய்யணும், புதன் தசை. அதுக்கப்புறம் குருவோட அருள் வேணும், 16 வருஷம். இது போல பெரிய தசைகள். அப்படிப்பட்ட உங்களுக்கு சிவராசி நேயர்களுக்கு ஒரு மனம் மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள், பகைகள் எல்லாமே நீங்கி மிகவும் உங்களுக்கு அற்புதமான இந்த 120 ஆண்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கும். இது வரைக்கும் நீங்கள் என்னென்னமோ நினச்சிருப்பீங்க, ஏன்டா வாழ்கிறோம், எங்கிட்ட போயிடுவோம் கூட எங்கிட்ட போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு மனசில் நினச்சி ஓடிடும் உங்களுக்கு. ஆனால் அதெல்லாம் இப்போ வெறுத்து விடியா என்னையா ஆகிப்போச்சு. அவன் சொல்லுவாங்கள்ல, உலகமே அழிய போதா, விடு நீ நான் திரும்பி என்ன ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னையா திருந்தியா, நான் திரும்பி என்ன ஆக போகுது, உலகம் திருந்திட போதா அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். அது மாதிரி இது என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆக போகுது, விடுங்க, போனது போட்டோம், நான் ஆயிரம் வாழ்ந்துட போகிறோமா, விடியா அப்படின்னு உங்களுக்கு ஒரு தெம்பு சொல்கிற மனைவி, தெம்பு சொல்கிற கணவன்லாம் உங்கள் கூட இப்போ பக்குவமாகுவாங்க. இது வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு விரிசல் இருந்ததெல்லாம் இனி சரியாகும். குழந்தை மாணவ மாணவிகளாம் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்திருப்பீங்க, குழப்பவாதியாக இருந்திருப்பீங்க, ஒரே டென்ஷனாக இருந்திருக்கும், ஒரே படிப்பில் ஒரு ஆர்வம் இல்லாமல் இருந்திருக்கும். இனிமேல் வரக்கூடிய குரு வக்கர பயிற்சினால் நல்ல ஆர்வமும் நல்ல படிப்பும் உங்களுக்கு வரும். நீங்கள் அதை என்கரேஜ் பண்ணிக்கோங்க. அந்த மாணவ மாணவிகள்லாம் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்திங்கன்னா குரு பகவான் நல்ல வக்கரமாக இருப்பார். வக்கரம்னா என்ன அர்த்தம்? நல்ல அந்த வாய்ப்பு அதிகமாக வழங்குவார். நீங்கள் ஒட்டுனா போதும், இறுக்கி பிடிச்சிக்கிடலாம். பச்சைக்கரம் பக்குன்னு பற்றின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இறுக்கி பிடிச்சிக்கலாம். அப்படிப்பட்ட மாணவ மாணவி நல்லா கவனமாக படிங்க, சிறப்பாக இருக்குது. இனி வருகிற காலங்கள் இந்த 120 நாட்களும் சிவராசிதாரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஜென்மத்தில் இருக்கும் குருவான் உங்களுக்கு வழங்கிவிட்டு தான் செல்வார் என்று சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. மீண்டும் ஒரு தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.